இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு சகோதரர் ஒருவர் என்னிடம் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதில் ஒரு காரியத்தை முக்கியமாக அவர் சொன்னார். ஆண்டவர் என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் நிறைய உபகாரம் செய்து நன்றாக வைத்திருக்கிறார். அந்த அளவு எனக்கு ஆண்டவர் எதுவும் பெரிதாக செய்யவில்லை என்று ஆண்டவரையே குறைபட்டு கொண்டார். ஆனால் அவரிடம் சொன்ன காரியம் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நீங்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் அளவு ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, அதுவே ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற பெரிய உபகாரம் தான் என்று சொன்னேன். ஏனென்றால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை சந்தித்தவர்களுக்கு தான் உயிரின் அருமை தெரியும். இன்றைக்கு பலருடைய நிலைமை என்னவென்றால், நிறைய வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய உபகாரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாம் இருந்தும் எதையும் அனுபவிக்க முடியாமல் நமக்கு முன்னால் போனவர்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் ஆண்டவர் நமக்கு ஜீவன் கொடுத்திருப்பதே மிகப்பெரிய உபகாரம் தான். அதற்கே நாம் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆனால் அது நமக்கு மறந்து போய் விடுகின்றது. கஷ்டங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறதே தவிர கர்த்தர் செய்த நன்மைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. இவர்களுக்கு நன்மை செய்தால் திருப்பி அவர்கள் தனக்கு ஏதாவது நன்மை செய்வார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு கூட எதையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வதில்லை. அதாவது பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறார். ஒரு நிமிடம் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரர் கேட்பது போல நாமும் நம்முடைய மனசாட்சியில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். நன்றியுள்ள மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம் அது. நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்ந்து ஆண்டவரோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரிடத்திலே தங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டே இருப்பார்கள். தங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சரியாக சொல்ல போனால் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை தேடுவதில் குறைவுபடாமல் தங்களை பார்த்துக் கொள்வார்கள். ஆண்டவர் ஒரு முறை தன்னிடம் ஜெபிக்க வந்த 10 குஷ்டரோகம் பிடித்த மனிதர்களுக்கு சுகம் கொடுத்தார். அவர் அந்த சுகத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த 10 பேரும் எந்த ஊருக்குள்ளும் நுழைந்திருக்க முடியாது. மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்திருப்பார்கள். ஆனால் சுகம் பெற்றவர்களில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஆண்டவரிடத்திலே திரும்ப வந்தார். சுகம் பெற்றவர்கள் 10 பேர் ஆயிற்றே, மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். இதே நிலைமைதான் இன்று பலருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. கேட்டு கேட்டு ஆண்டவரிடம் பல உபகாரங்களை பெற்றுக்கொண்டு விட்டு அதன் பின்பு சுத்தமாக ஆண்டவரை மறந்து விடுவது. சங்கீதக்காரர் சொல்வது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஒவ்வொரு நிமிடமும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பல உபகாரங்களை செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நொடி ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாலும் இந்த உலகத்தில் நாம் நிர்மூலமாகி போய்விடுவோம். உண்மையில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவர் நம் மீது வைத்த கிருபையே. இதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து பார்த்து நன்றியுள்ள உணர்வோடு ஆண்டவருக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த உபகாரங்களை எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் அவைகள் அநேகம் ஆயிரம் உபகாரங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் கேட்பதற்கு அதிகமாகவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலா எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் சிறு சிறு வயதிலேயே குறைந்த காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு உலகத்தை விட்டு மறைந்து போய் கொண்டிருப்பதை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். பலர் மரண படுக்கையில் கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் மத்தியிலும் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் என்றால் மெய்யாகவே நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியது.
இரக்கம் பெரியது, கிருபை பெரியது ராஜா. அதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை உண்மையாய் நாங்கள் தொழுது கொள்ளுவோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளும் போது எங்களுடைய ஆத்துமாவை முழுமையாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, உமக்காக எதையாவது நாங்கள் செய்வோம் அப்பா. அதற்கு ஏற்றவாறு எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. உமக்காக ஓட, உமக்காக கொடுக்க, உமக்கு ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.